புளியம்பட்டி மற்றும் இதர பஞ்சாயத்துகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர்களால் வழங்கப்பட்ட புதிய கட்டிடங்கள் ஆகியவற்றை 60 லட்சம் ரூபாய் செலவிலே இன்றைய தினம் இந்த அங்கன்வாடி இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அங்கன்வாடி உட்பட பல்வேறு நலத்திட்ட பணிகளை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய பணிகளை தொடர்ந்து தொய்வின்றி நடத்திட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதை அடுத்து எங்களுடைய சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். நாளை தினம் நீலகிரியிலே நடைபெறுகின்ற பல்வேறு பணிகளை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலே தொடங்கப்பட்டிருக்கிற பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறோம். ஏறத்தாழ இன்றைக்கும் நாளைக்கும் ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைக்க இருக்கிறோம். அதற்காக முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்துல வந்துங்க நிதி ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதாவது 12,000 கோடி கொடுத்தது இப்ப 3,900 கோடி தான் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி இப்ப தாவேக அரசு முதல்வர் வந்து எதுவும் கருத்து தெரிவிக்கல. சோக்கடிக்கிறீங்களா? அவர் எதை வாய் திறந்திருக்காரு? என்ன கிண்டல் பண்றீங்களா? அவர் எதை வாய திறந்திருக்காரு? இதை பத்தி பேசலங்க. ஏன் சார்? வாழ்த்துக்கள் எங்க தலைவர் தலைமைகளை அறிவிப்பு கொடுத்து. புளியம்பட்டி மற்றும் இதர பஞ்சாயத்துகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு திட்டம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர்களால் வழங்கப்பட்ட புதிய கட்டிடங்கள் ஆகியவற்றை 60 லட்சம் ரூபாய் செலவிலே இன்றைய தினம் இந்த அங்கன்வாடி இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிற அங்கன்வாடி உட்பட பல்வேறு நலத்திட்ட பணிகளை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய பணிகளை தொடர்ந்து தொய்வின்றி நடத்திட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதை அடுத்து எங்களுடைய சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். நாளை தினம் நீலகிரியிலே நடைபெறுகின்ற பல்வேறு பணிகளை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலே தொடங்கப்பட்டிருக்கிற பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறோம். ஏறத்தாழ இன்றைக்கும் நாளைக்கும் ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைக்க இருக்கிறோம். அதற்காக முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்துல வந்துங்க நிதி ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதாவது 12,000 கோடி கொடுத்தது இப்ப 3,900 கோடி தான் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி இப்ப தாவேக அரசு முதல்வர் வந்து எதுவும் கருத்து தெரிவிக்கல. சோக்கடிக்கிறீங்களா? அவர் எதை வாய் திறந்திருக்காரு? என்ன கிண்டல் பண்றீங்களா? அவர் எதை வாய திறந்திருக்காரு? இதை பத்தி பேசலங்க. ஏன் சார்? வாழ்த்துக்கள் எங்க தலைவர் தலைமைகளை அறிவிப்பு